Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டியான 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய தக்காளி சட்னி தான் நம்ம பார்க்க போறோம். நார்மலா நம்ம தக்காளி சட்னிக்கு எல்லாத்தையுமே வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைப்போம். இது ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம சீக்கிரமா செஞ்சு முடிக்கக்கூடிய சட்னி. நீங்க பிகினர்ஸா இருந்தாலும் கூட இதை நீங்க ட்ரை பண்ணலாம். இது இட்லி தோசைக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதே மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் எண்ணெயில் வதக்குவோம். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே அரைச்சிடலாம். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் இன்றைக்கி நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃபுல்லாகவே சின்ன வெங்காயத்தில் செய்யணும் அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஃபுல்லாகவே நீங்கள் பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போது நான் இன்றைக்கி ரெண்டுமே கலந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதில் அடுத்து பூண்டு சேர்க்கணும். ஒரு 5 பல் பூண்டை உரிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி ஹோட்டல்லலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இதில் நம்ம காரத்துக்காக இன்றைக்கி நான் 3 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்து இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். 2 பெரிய சைஸ் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தக்காளி சட்னி நல்லா கலராக வர்றதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது காரம் அதிகமாக கொடுக்காது. இப்போது சட்னிக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பாருங்கள், தக்காளி சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு எண்ணெய் நிறைய சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் தான் சேர்க்குறோம், அதனால உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிய ஆரம்பித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு நம்ம வேறு எதையுமே தாளிக்க போகிறதில்ல, வெறும் கடுகு உளுந்தம் பருப்பும் கருவேப்பிலையும் மட்டும்தான். இப்போ இது நல்லா எண்ணெயில் வறுத்து விடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சட்னியை இந்த எண்ணெயில் சேர்த்துருங்க. இப்போது இந்த சட்னியை நல்லா அந்த எண்ணெயோடு வதக்கி விடுங்க. உங்களுக்கு அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனையோடு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நல்லா அந்த எண்ணெயிலே அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போது இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நீங்கள் குயிக்காக ஒரு சட்னி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சட்னி செய்யலாம். ஏன்னா இதுக்கு 5 நிமிஷம்தான் ஆகும். நம்ம அரைச்சிட்டு எண்ணெயில் வதக்கிற டைமிங் மட்டும்தான். ஸோ இப்போ பாருங்கள், நான் நல்லா எண்ணெயில் அதை வதக்கிட்டேன். இப்போ நீங்கள் இதில் உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் உப்பு பத்தலை, அதனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து சட்னியில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கணும். அப்படி பண்ணும்போது தான் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அழகாக பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு மூடி போட்டு இதை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், அந்த ஓரத்துலலாம் சூப்பராக நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. தக்காளி சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். இது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லா வரும். இப்போ இதை நம்ம சூடான இட்லியோடு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சட்னி ஹோட்டலில் கொடுக்குற டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.